வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இந்த திட்டங்கள் எல்லாம் விஜய் எப்படி நிறைவேற்ற போறாரு, இவர் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுக்கு யார் இப்ப தரமான ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அப்புறம் ஸ்டாலினுடைய ஆட்சியை பத்தி கொஞ்சம் வர்ணிப்பா பேசியிருக்காரு ஒருத்தர். அவரை பத்தியும் கொஞ்சம் சின்னதா பார்த்துட்டு கடைசியா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். சரி, ஓகே. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன் விஜய் சாரை எடுத்த உடனே வீடியோவில் சொல்றேன் அப்படின்னா, விஜய் சாரை சொன்னாதான் 4 பேர் இந்த வீடியோவே பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டாந்துட்டார் பாத்தீங்களா, அதுதாங்க தளபதி. சரி, முதல்ல அந்த விஷயத்த சொல்றேன், அதை முதல் கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்களா. சரி, தரமான முட்டு யாரு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் தான் இப்ப தரமான முட்டு கொடுக்குறாரு. அந்த கமல் சாரை முட்டை பார்த்துட்டு அண்ணன் திருமாவளவன் அண்ணனும் அண்டு மதிமுகனுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் இவங்கெல்லாம் அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க. என்னடா இது, இப்படி ஒரு முட்டு நான் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருக்காரு நம்ம கமல் சார் அவர்கள். அப்படி என்னடா பெரிய முட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி தானே நீங்க கேட்குறீங்க. ஏன்னா அந்த முட்டை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்றேன், வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகன் கூட அந்த மாதிரி ஒரு தலைவனை பார்த்து பேசியிருப்பானா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அந்த மாதிரி ஒரு சரியான தரமான சம்பவத்தை தான் கமல் சார் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிகள் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் அல்ல, அவர் உலகத்துக்கான தலைவர், இந்தியாவுக்கான தலைவர். அவர் முதலமைச்சரையா இருக்கிறத விட அவர் பிரதமராக இருக்கிறதை நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு தகுதியானவர் தான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னாடி கதை இது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அந்த சீன். அதாவது என்ன சொல்றதுன்னா, பின்னாடி இருக்கிற ஆளுங்கெல்லாம் பாக்குறாங்க, ஏய் நாங்களே இதெல்லாம் யோசிச்சு வைக்கலையே, யாரா உனக்கு எழுதி தருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நானே ஒரு பெரிய வசனகர்த்தா, எனக்கு அப்புறம் தான் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி கமல் சார் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாரு. அதை பார்த்துட்டு எல்லா தலைவர்களும் அடடே, இந்த மாதிரி ஒரு திமுக காரனுடைய கடைசி தொண்டம் கூட இந்த மாதிரி திமுக முட்டு கொடுத்து நான் பார்த்ததே இல்லப்பா, உண்மையிலே வேற லெவல் நீங்க எல்லாம்னு சொல்லிட்டு கமல் சாரை அங்கங்க பொறாமையோட பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு தலைவர் ஸ்டாலின் கிடையாது, அவர் இந்தியாவுக்கான பிரதமர் பதவி இருக்கிற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா அவர்கள் பிரதமர் ஆனா நம்மளுக்கும் சந்தோஷம்தான், நம்மளுக்கெல்லாம் அது தப்புன்னு கிடையாது. ஆனா ஒரு வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடாங்கிற மாதிரி அவர் எதிர்காலத்துல ஒரு பிரதமரா வரணும். நான் வேணாம்லாம் சொல்லல, உண்மையிலே நல்ல மனிதர் ஸ்டாலின் அண்ணா அவர்கள், ஸ்டாலின் சார் அவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். சத்யராஜ் சார் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலை குறிச்சு எனக்கு 1% கூட இது கிடையாதுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா, மற்ற தேர்தலெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஒண்ணு இவங்க ஜெயிப்பாங்களா, இல்ல இவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க ஜெயிப்பாங்களா. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு எனக்கு ஒரு துளி பயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது கன்ஃபார்மா ஜெயிப்புன்னு தெரிஞ்சு போச்சதுக்கு அப்புறம் இதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்க போகுது. இதுல கன்ஃபார்மா ஐயா அண்ணன் ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் எதுக்கு, இந்த ஓட்டு பதிவெல்லாம் எதுக்குங்க, கம்முன்னு பேசாம அண்ணனையே ஒரு 5 வருஷத்துக்கு ஆண்டு விட்டு கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, உண்மையிலே அவரோட தன்னம்பிக்கைக்கு இந்த உலகத்துல வேற யாருமே தன்னம்பிக்கையா இருக்க முடியாது. முன்னாள் 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 வாடா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி பாட்டு ஒன்று இருக்கும். அது யாருக்கு பொருந்தும் முன்னாள்னு தெரியல, சத்யராஜனுக்கு ரொம்ப பொருந்தும். அவரு தான் அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு. அவங்க பொண்ணு அதை விட கான்பிடென்டா இருக்கு. அவங்க பொண்ணெல்லாம் நீங்க 5 நிமிஷம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை திமுக காரணமா மாத்திட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான அந்த சிஸ்டர், உண்மையிலே நல்ல பொண்ணு, அந்த மாதிரி பேசுவாங்க. அண்ணன் சிவராஜா நம்ம தளபதிக்கு அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் பேசுவார். சரி, ஓகே. அடுத்ததான் முக்கியமான நிகழ்வை நாம் பேசுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே படுறா உங்க விஜய் உடனே 2500 கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் வலைதளத்துல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் தான் கேட்டுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களா, அது ஏற்கனவே இப்ப 2500 நீங்க தர்றீங்க, அந்த 2500 லாபத்தை நீங்க எதுல எடுப்பீங்கன்னு கேட்டார். திடீர்னு மதுவை ஒழிப்பீங்களா, இல்ல வேற ஏதாவது அறிவிச்சா பரவாயில்ல, நீங்க மதுவையும் ஓட விட்டுட்டு 2500 நீங்க எப்படி கொடுப்பீங்க மக்களுக்கு, இது என்ன திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்னு சொன்னாரு. இது எப்படி நீங்க கொடுக்க போறீங்க, இது பிம்பிளிக்கு பில்லாப்பி மாதிரி ஆகி போயிரும்னு சொல்லிட்டு சீமானன்னு சொல்லியிருக்காரு.
பிங்கிலிப்பிக்கு பில்லாப்பின்னு சொல்லும் போது ஓகேண்ணா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது கரெக்டான பதில் தான். ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, முதல் அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய், இதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி பேருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஸ்டாலின் நீங்க சொல்லும் போது எல்லாரும் நகைச்சு விளையாடினாங்க. போன தேர்தலில் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமியே சொன்னாரு அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா தலைவர்களும் சரி, திமுகவை தவிர மீது எல்லாரும் சரி, உண்மையிலே நானே நினைச்சேன் என்னப்பா அது எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். எல்லாத்துக்கும் இல்லைன்னா அதாவது அவங்க படி தகுதியான பெண்களுக்கு இந்த கார் வச்சிருந்தாவோ இல்ல டாக்ஸ் கட்டுற அதிகமா டாக்ஸ் கட்டுறவங்களோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிலம் நிறைய வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மிடில் ஏஜ் தாண்டி மேல இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கும்படியான விஷயம் தான். எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க, நம்மளும் கமெண்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஸ்டாலின் சூப்பர். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்த நான் சொல்றேன், எல்லாருமே எதிர்பார்த்தாங்க முடியாது 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 முடியாதுன்னு. ஆனா என்ன பண்ணாருன்னு தெரியுமா, இவரு அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே கொடுத்தாரு. கொடுத்துட்டு அடுத்தது நான் 2000 ஏத்த போறேன்னு தைரியமா சொல்றாரு. மக்கள் டிஎம்கேவை நம்புறாங்கன்னா இதுவும் ஒரு காரணம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி சொன்னாரு 2.5 வருஷம் கழிச்சாவது கொடுத்தாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா திமுக காரங்க சொன்னாங்க, அது சொன்னது செஞ்சாங்க, பாதியாவது செஞ்சாங்கல்ல, அது செஞ்சாங்க. ஆனா மற்ற கட்சிகள் அதிமுகவோ தாவேக்காவோ இவங்கெல்லாம் சொல்றாங்க இனிமேல் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். யோசிக்கவே தேவையில்லை, கண்டிப்பா வந்து விஜய் சார் செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா இன்னொரு சொல்லட்டுமா, இதை தவிர இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை எல்லாத்தையும் சொல்றேன். ஒவ்வொரு திட்டத்திலையும் வந்து பணம் தான் பிரதானமா இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நன்மை அதில் நிறையவே கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் சார் வந்து இந்த திட்டங்களை அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து புதுசா ஒரு பூகம்பத்தை கிளப்புற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது, விஜய் நம்பி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நடாத்துல விட்டுருவாரு, அப்படி விட்டுருவாரு, இப்படி விட்டுருவாரு, திவானா காலி பாக்கி கஜானா காலி ஆயிரும், ஒரு திவால் ஆயிரும் சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க தனியை விட்டுட்டு இருக்காங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எப்படி 2000 கொடுக்குறாங்களோ இவங்க எப்படி 2000 கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு மாற்றா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஜய் சாரும் கொடுப்பாருன்னு நீங்க நம்புங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஏமாத்திட்டு போற வேலை இல்லை, தமிழ்நாடு பூராவே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள சொல்ல திட்டங்கள் வந்து நிறைவேறலைன்னா அடுத்தது வந்து ஆட்சியை தூக்கி எறியறது கூட தமிழக மக்கள் தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அது ஏமாத்தலாம், அது முடியாது அப்படின்னு தெரிஞ்சே வாக்குறுதி கொடுத்து அதை செயல்படுத்த முடியாம போறதுக்கு என்னால் இதை செய்ய முடியும், அதாவது வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப நீட் தேர்வு மாதிரி ஒரு முடிவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடிவு யார் எடுக்க முடியும், தமிழ்நாடு அரசு எடுக்க முடியாது, அது வந்து மத்தியில தான் எடுக்க முடியும். அவங்களே எடுத்து அது இன்னும் நிறைய அமெரிக்கா ப்ரொடியூசர் எல்லாம் இதுல இருக்கு, அவங்கெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் எடுக்க முடியும். ஆனா மொத்தத்துல தமிழ்நாட்டுல வந்து நான் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினாங்க பாத்தீங்களா, அது வந்து எடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் அவங்க பண்ணாங்க. ஆனா பண்ணினது எந்த விதத்துல தப்பா போச்சுன்னு பாத்தீங்கன்னா இதை நிறைவேற்ற முடியாத ஒரு திட்டத்துல அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து தளபதியான அறிவிச்சிருந்தாருன்னா நானே சொல்றேன், தளபதியானா ஏமாத்தாதீங்க மக்களா, இது தப்பான திட்டம், இது வந்து ஆகாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வீடியோ போடுவேன். ஆனா இவங்க அறிவிச்சிருக்கிறது பூரா பணம் சம்பந்தப்பட்ட திட்டம், பணம் சம்பந்தப்பட்ட திட்டம் அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள நடைமுறைக்கு உண்டான திட்டம் தான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பெண்களுக்கு 100% இதுல எல்லாமே இருக்கு, எதுவுமே பெண்களுக்கு இல்லாம இல்ல. அதனால வந்து நீங்க தைரியமா உண்மையிலே சொல்றேன், இவங்க வந்து 2000 வச்சிருக்காங்க, இன்னொரு 500 ஆயிடுச்சு அவ்வளவுதானே, அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்கிட்ட இருக்கும்போது லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மொத்தம் இவங்க திட்டத்தை வந்து கன்ஃபார்மா இது நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் வாயில சொல்லிக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்றேன், இப்போதைக்கு இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுக்கிற கூட்டம் பூராமே ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக முட்டு கொடுக்குறாங்களா தவிர உண்மையிலே இவங்க முட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுல சும்மா இந்த எலெக்ஷன் வரல முட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஜெயிச்சிட்டாருன்னா கூடவே வால் மாதிரி சுத்துவாங்க. அப்படி சப்போஸ் ஐயா தோந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஐயா தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தது எங்க போய் அவங்க கெப்பாசிட்டி அடுத்த தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க பக்கம் நின்றுட்டு ஐயாவையே வந்து பிரதமர் தேர்தல், ஐயா பிரதமர் தேர்தலுக்கு ஒரு ஆள் வேண்டாமா
விஜய் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டரி அடிச்சுட்டு அந்த பேட்டரி அடிச்ச ஒரு இடத்துக்கே அந்த டிவியில் உடஞ்ச டிவிக்குள்ளே விழுந்துட்டார்ல, அதனால நான் சொல்றேன். மற்ற நடிகர்கள் எல்லாமே அப்படித்தானே. சரி, நன்றி, வணக்கம்.